பல்வேறு பெருமைகளையும் புகழையும் சுமந்து நிற்கும் இப்பழமையான நகருக்கு 10 ஆண்டுகால பஞ்சாயத்து தலைவியாக பதவி வகித்து பல்வேறு நலப்பணிகளை அப்பகுதி மக்களுக்கு செய்து வருகின்ற செல்வி சிவ மணிமேகலை அவர்களின் ஆரம்பகால வாழ்க்கை, சமூக பணி, அரசியல் வாழ்க்கை மற்றும் பஞ்சாயத்து தலைவியாக இருந்தபோது அவர்கள் எதிர்கொண்ட இயற்கை பேரழிவு போன்ற அனுபவங்களை அப்ரஹாம் லிங்கனிடம் விவரிக்கிறார். இப்ப இந்த இடத்துல இந்த புக் இல்லாம நான் இன்னொரு புக்கு உங்களுக்கு கிடைச்சா வாங்கி படிங்க. எனக்கு கிடைச்சாலும் உங்களோட லைப்ரரியில கொடுக்குறோம். ஒரு மும்பை நீதியரசர், அவங்க மிருதுளா அப்படிங்கிறவங்க, அவங்க பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதியரசரா இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. அது பொய் வழக்கு. அந்த வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறமேலே அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க மீண்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு நீதிபதியா இருக்கிறவங்களுடைய கணவர் மீது ஒரு குற்ற வழக்கு தொடுக்கும் போது அவங்க என்ன மன உளைச்சலுக்கு ஏற்பட்டாங்கிறத குறித்து ஒரு புக் எழுதியிருந்தாங்க. இதை நான் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். ஆக்சுவலா அது இங்கிலீஷ்ல எழுதியிருந்தாங்க. ஐ ஷுட் சே திஸ் அப்படிங்கிற புக்கை தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை